ஹalleluya ஹalleluya அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையின் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் நமக்கு திரும்பவும் கிருபை இரக்கம் செய்தபடினாலே நம்முடைய ஆயுசு நாட்களை தேவனாய் கர்த்தர்தாமே நமக்கு கூட்டி கொடுத்து திரும்பவும் ஒரு பரிசுத்த நாளை காணும்படியான நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எனக்கு உங்களுக்கு கூட தந்து என்னையும் உங்களையும் கூட அவருடைய சமூகத்தில் அழைத்து கொண்டு வந்து அவரை பாடவும் அவரை துதிக்கவும் தேவனாய் கர்த்தர் தாமே இம்மட்டும் எனக்கும் உங்களுக்கும் கூட தேவனாய் கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டினார். அவரை ஆவியோடு கருத்தோடு பாடி மகிழ தேவனாய் கர்த்தர் நமக்கு தயவு செய்தார். அதற்காக என் ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன். இந்த வேலையானது கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்தி கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு சமயமாக இருக்கிறது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நான் சோத்திரம் செலுத்துகிறேன். ராக்காலங்களிலே தேவனுடைய சமூகத்தில் இந்த நாளுக்குரிய வார்த்தைகளுக்காக நான் காத்திருந்தது உண்டு. அந்த வேளையிலே தேவனாய் கர்த்தர் தாமே எனக்கு தந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் தாமே வார்த்தைகளை தந்தரும்படியாக தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்தோடு கூட வார்த்தைகளை கேட்கவும் அதற்காக நீங்கள் ஜெபத்தோடு கூட தேவ சமூகத்தில் காணப்படவும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு பிரசங்க வாக்கியமாக தந்திருக்கிறார். அந்த வார்த்தையை இந்த நாளில் நாம் தேவனாய் கர்த்தருக்குள் தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அருள் பாராட்டுவாராக. மத்தேயு புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எழுந்து நின்று வாசிக்கலாம். வாசிக்க. இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றார் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் தேவனை நாம் சோத்திரிப்போமாக. இந்த மத்தேயு என்கிறதான ஒரு மனிதன் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்தார். ஆயத்துறை என்கிற பொழுது வரி வசூலிக்கிற இடம் என்று சொல்லி வைத்துக் கொள்ளலாம். இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் என்று சொல்லி வைத்துக் கொள்ளலாம். அந்த இன்கம் டாக்ஸ் ஆபீஸில் அந்த காலத்தில் ஒரு மனிதன் இன்கம் டாக்ஸ் ஆபீசராக அங்கே உட்கார்ந்து வரி வசூலித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கப்படுகிறது. அப்படி வரி வசூலித்து கொண்டிருந்த அந்த இடத்தை தேவனாய் கர்த்தர் நம்முடைய இயேசுவானவர் கடந்து போன பொழுது அவனை பார்த்து எனக்கு பின் சென்று வா என்று அவர் அழைத்த பொழுது அவர் அங்கே இருந்த எல்லாத்தையும் அப்படியே விட்டு என்ன செய்து விட்டாரா, அவருக்கு பின்னால அவர் போனார் என்று சொல்லி சென்றார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் நான் பார்க்கிற பொழுது எனக்கு பின் சென்று வா என்கிற அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் நான் பார்க்கிற பொழுது ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு லகுவான வார்த்தை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன எழுதியிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற போது ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம முன்னால போறோம்னு வச்சுக்கோங்களேன், பின்னால சிலர் நின்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னா ஃபாலோ மீ அப்படின்னு சொன்னா என்ன, எனக்கு பின்னால வாங்க, என்ன பின்தொடர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது இயேசு தன்னை பின்தொடர்ந்து வரும்படியாக, தன்னை பின்பற்றி வரும்படியாக இந்த ஆயக்காரருக்கு அவர் சொன்னார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல் மார்க்கு 2ஆம் அதிகாரத்திலே கூட 14வது வசனத்திலே வாசிக்கிற பொழுது நாம் அங்கே சில காரியங்களை நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. வாசித்து பாருங்க. மார்க்கு 2:14 ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். அங்கே ஆண்டவர் என்ன சொன்னார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எனக்கு பின் சென்று வா என்று ஆண்டவர் சொன்னார் என்று இங்கே எழுதியிருக்கிறது அல்லவா, அதற்கு என்னை பின்தொடர்ந்து வா என்று சொல்லி அர்த்தம், என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அர்த்தம். ஆங்கிலத்தில் நாம் லகுவாக விளங்கிக் கொள்கிறது போல ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவரை நாம் சோத்திரிப்போமாக. மார்க்கு புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. அவள் நடந்து போகையில் குமாரன் லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்து இருக்கிறதை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றால் அவன் எழுந்து சென்றான் சொல்லி இங்கேயும் அந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு எழுத கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்தில் கடந்து வந்து அவர் ஊழியர் செய்த நாட்களில்
அவருக்கு பின் சென்று அவரை பின்பற்றி சென்று அவரை பின்தொடர்ந்து சென்று அவருக்கு என்ன செய்தார்கள்? அநேக ஸ்திரீகளும் என்ன செய்தார்களா? அவருக்கு ஊழியம் செய்தார்கள். அவர்களும் ஆண்டவரை ஃபாலோ பண்ணினார்கள். ஆண்டவரை ஃபாலோ பண்ணி நடந்து போன அவரோடு கூட சேர்ந்து போனார்கள் என்று சொல்லி மார்க்கு 15ஆம் அதிகாரத்திலே 40வது வசனத்தில் அங்கே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படினால் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறான தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவனை பின்பற்றி நடக்கும்படியாக தேவனால் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அறிந்து கொள்கிறோம். இந்த வார்த்தைகள் மூலமாக நாம் தேவனாய் கர்த்தரை என்ன செய்யணுமா? அவரை பின்பற்றி நாம் நடக்கணும். அவரை நம்ம பின்தொடரும்படியாக அவருடைய வழித்தடங்களில் அவருக்கு பின்னால நாம் தொடர்ந்து நடக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் அறிகிறோம். அதற்காக ஆண்டவரை நாம் சோத்திரிப்போமாக. வாசிக்கலாம் 15ஆம் அதிகாரத்தில் 40வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். அங்கே ஒரு ஸ்திரீகளும் அவரை ஃபாலோ பண்ணாங்க, அவருக்கு பின்னால போனாங்க, அவருக்கு பின்னாக அவரை தொடர்ந்தாங்க, நடந்தாங்க அப்படின்னு சொல்லி அங்கே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலியாவில் இருந்த பொழுது அவருக்கு பின் சென்று அவரை ஃபாலோ பண்ணி ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும் சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் மரியாளும் சலாமே என்பவளும் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி ஆண்டவரை ஃபாலோ பண்ணி என்ன செஞ்சாங்க? அநேக ஸ்திரீகளும் என்ன செஞ்சாங்க? அவங்க ஊழியம் செய்த ஆட்கள்ல அவருக்கு பின்னால போனாங்க, அவருக்கு பின்னால நடந்தாங்க, அவர் கூடவே நடந்தாங்க என்று சொல்லி பார்க்கிறார். ஆண்டவரை பின்தொடரும்படியான ஒரு காரியத்தை அந்நாட்களிலும் ஆண்டவர் என்ன செய்தார்? தம்முடைய சீசர்களுக்கு சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே மத்தேயு புத்தகத்தில் இந்த மத்தேயு என்பவர் என்ன செய்கிறார் என்றால் ஆயத்தரையில் உட்கார்ந்திருந்த பொழுது, இந்த லேவி என்பவர் ஆயத்தரையில் உட்கார்ந்திருந்த பொழுது ஆண்டவர் அவரை பார்த்து எனக்கு பின் சென்று வா என்று சொன்ன பொழுது அவர் பின் சென்றார் என்று சொல்லி அங்கே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபாலோ மீ என்று அவர் சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை நாமும் எதற்காக தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது நம்முடைய இயேசுவை நாம் அவரை நாம் பின்பற்றும்படியாக அவருக்கு பின்பற்றி அவரை தொடரும்படியாக அவரை பின்தொடரும்படியாக அவருக்கு பின்னாக நாம் செல்லும்படியாக நாம் என்ன செய்திருக்கிறோம்? நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் நமக்கு போதிக்கிறது. அதற்காக நாம் தேவனாய் கர்த்தரை நாம் சோத்திரிப்போமாக. நாம் சரியாக நம்முடைய ஆண்டவருக்கு பின்னால போகணும், அவரை எப்படியாக என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணி போகணும் என்று சொல்லி நமக்கு இந்த வார்த்தைகள் போதிக்கிறது. ஆண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்னுடைய ஒவ்வொரு பிள்ளையும் என்னுடைய ஒவ்வொரு ஊழியக்காரனும் என்னை பின்பற்றி என்ன வேண்டும்? வர வேண்டும், என்ன ஃபாலோ பண்ணி வரணும், என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப விருப்பமுடையவராக இருக்கிறார். அதற்காக தான் என்னை உங்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் மூலமாக நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. அதற்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் சோத்திரம் சேர்த்துவோமாக. மத்தேயு புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் கூட நாம் பார்க்கிற பொழுது 19 இருந்து 22 வரைக்குள்ள வசனங்களை நாம் அங்கே பார்த்தோம் என்று சொன்னால் அங்கேயும் ஆண்டவர் என்ன செய்தார்? தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சீசர்களை பார்த்து அவர் என்ன செய்தார்? இப்படி சொன்னார் என்று சொல்லி மத்தேயு புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 19 முதல் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொன்னார்? என் பின்னால வாங்க, உங்களை மனுஷரை பிடிக்கலாக்குவேன் என்று சொல்லி அங்கே என்ன செய்தாராம்? அங்கே மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்களை பார்த்து கூப்பிட்டாரு என்று சொல்லி நம்ம இங்கே என்ன செய்யப்படுது பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம். அதுக்கு முந்தின வசனத்திலிருந்து கூட வாசிக்கலாம், 18 கூட வாசிக்கலாம். வாசிங்க. இயேசு கலிலே கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயும் ஆமா அவங்க கடல்ல இறங்கி என்ன செஞ்சாங்க? வலை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவரை பார்த்து ஆண்டவர் என்ன செஞ்சாங்களா? என்று சொல்லி அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுக்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்த. அப்படி பார்த்து அவங்களை கூப்பிட்டாங்க. ஆண்டவர் பார்த்து என்ன செஞ்சாங்க? லேவி, இந்த மத்தேயு, தேவனாய் கர்த்தர் எனக்கு பின் சென்று வா, என்னை பின்தொடர்ந்து வா, என்ன ஃபாலோ பண்ணு
அப்படின்னு கூப்பிட்டது போல இங்கேயும் அவர் தெரிந்து கொண்ட தம்முடைய சீசராக இருந்தான பேதுருவையும் அந்திரேயாவை மாத்திரமல்ல, கீழே பார்க்கிற பொழுது அது போல ரெண்டு சகோதரர்களாக இருந்தான யாக்கோபையும் செபேதின் குமாரன் யாக்கோபையும் யோவானையும் கூட என்ன செய்தாரு, அவர் கூப்பிட்டாருன்னு கீழே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ஆமா, உடனே வலையை விட்டுட்டு அவங்க போய் அவர் கூட போயிட்டாங்கன்னு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கீழே வாசிங்க. அவர் அவிட விட்டு போகையில் வேற 2 சகோதரராகிய செபேதின் மகன் யாக்கோபும் யோவானும் ஆமா ஒரு இவங்க என்ன செஞ்சாங்க, மீன் பிடிச்சிட்டு அந்த கிழிஞ்சு போன வலைகள் எல்லாம் கெட்டிக்கிட்டு இருந்தாங்க, பழுது பார்த்துக்கிட்டே இருந்தாங்க என்று சொல்லி அவங்களே பார்த்து ஆண்டவர் வச்சுருந்தாங்க. என் பின்ன வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாருன்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்ன நடந்துச்சு பாருங்க. ஆமாம், எல்லாத்தையும் விட்டுட்டு படகையும் தகப்பனையும் வலையை எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சாங்களா, அவரை ஃபாலோ பண்ணி அவருக்கு பின்னால் போனாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைய நாமும் எதற்காக தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது நம்முடைய ஆண்டவருக்கு பின் செல்லும்படியாக, ஆண்டவரை நாம் என்ன செய்யணும், பின்பற்றி நடக்கும்படியாக, பின்தொடரும்படியாக, அவர் போன வழியில அவருக்கு பின்னால நாமும் தொடர்ந்து போகும்படியாக நாம் என்ன செய்திருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு என்ன செய்கிறது, போதிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அப்போ மத்தேயு புத்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனங்களை நம்ம இங்கே வாசித்து பார்க்கலாம். ஆமாம், பாருங்களேன். அப்போ சீசர்கள் என்று சொன்னால் இவர்களெல்லாம் ஆண்டவருக்கு சீசர்களாக இருந்தார்கள். இவரெல்லாம் ஆண்டவருடைய சீசர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நாமும் ஆண்டவருக்கு சீசர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் இவர்களை போல எல்லாவற்றையும் போட்டுவிட்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் என்ன செய்யணுமா, ஆண்டவரை நாம் பின்தொடர வேண்டும், ஆண்டவருக்கு பின்னால செல்லணும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன செய்யணும், நாம் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதாவது ஆண்டவரை ஃபாலோ பண்ணுகிறவங்க ஃபாலோயர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவார்கள். ஒரு காரியத்தை ஃபாலோ பண்ணுகிறவங்க தொடர்ந்து அது பின்னாலே போய்கிட்டு இருக்கிறவங்க, அதுக்கு பின்னா போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து இன்னாருடைய ஃபாலோயர், இன்னாருடைய சீசர்கள் என்று சொல்லி என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். அப்போ சீசர் என்று சொன்னார், ஃபாலோயர்ஸ் என்று சொல்லி அர்த்தம், பின் நடப்பவர்கள் என்று சொல்லி அர்த்தம். அவருடைய குரு முன்ன நடந்தா இவங்க பின்னால நடப்பாங்க, அவரை பின்பற்றி நடப்பாங்க, அவரை தொடருவாங்க, பின்தொடருவாங்க என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டிய மத்தேயு புத்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்க பாருங்க. அப்போ நாம் இயேசுவை பின்தொடரும்படியாக, அவரை ஃபாலோ பண்ணும்படியாக நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மையும் இப்படிதான் அழைத்தார். உங்களை என்னையும் நாம் தேவனை அறியாதிருந்த காலங்களில், தேவனை தேடாதிருந்த காலங்களில் தேவனை தேடி வந்து எனக்கு பின்னால வாப்பா மாமா அப்படின்னு அவர் கூப்பிட்டாருங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கிறது. வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீசராக்கி, ஆமா ஆமா அப்ப பாத்தீங்களா, அப்போ வேற எதையோ இல்லாம பின்பற்றி எதுக்கு பின்னாலே இல்லாம போய்கிட்டு இருந்த ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷியோ ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ தேவநாயகத்தர் அந்த சந்தித்து, எப்படி மத்தேயு அப்படியாக அவர் தான் சந்தித்தார். அப்படி பேதுருவையும் அவருடைய சகோதரர் அந்திரேயாவையும் யோவானையும் யாக்கோபையும் தேவநாயகத்தர் தான் என்ன செஞ்சாரு, மெனக்கிட்டு போய் அவர் சந்திச்சு எனக்கு பின்னால வாங்க, ஃபாலோ மீ, என்னைய பின்பற்றி வாங்க, எனக்கு பின்னால வாங்க, நடந்து வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவங்களும் என்ன செஞ்சாங்க, அவரை என்ன செஞ்சாங்க, பின்பற்றி போனாங்க. அது வரைக்கும் அவங்க ஆண்டவரை அறியல, ஆண்டவரை தேடல. ஆண்டவர் தான் என்ன செய்தார், தேடி வந்து அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி
என்னை பின்பற்றி வாங்க, எனக்கு பின் சென்று வாங்க, என்னை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அது வரைக்கும் அவர்கள் வேறு ஏதோ ஒரு காரியத்தை அவங்க பின்பற்றி கடந்து போயிருக்க முடியும். உலகத்துக்கு பின்னால நம்ம போய்கிட்டு இருந்திருக்கலாம், நம்மளும் கூட மனிதர்களுக்கு பின்னால போய்கிட்டு இருந்திருக்கலாம். ஆமா, இந்த உலகத்துக்கு பின்னால போய்கிட்டு இருந்திருக்கலாம், மனிதர்களுக்கு பின்னால போய்கிட்டு இருந்திருக்கலாம். அரசியல்வாதிகளை நமக்கு மாதிரியாக வைத்துக் கொண்டு அவர்கள் மேல் ஒரு தாக்கத்தை நம்ம மனதுக்குள்ள வச்சுக்கிட்டு அரசியல்வாதிகளை பின்பற்றி போய் கொண்டிருக்கலாம். சிலர் அப்படியாக சினிமாக்காரர்களை தங்களுக்கு மாதிரியாக வைத்துக் கொண்டு இந்த சினிமாக்காரர்களுக்கு முன்பாக போய் கொண்டிருக்கலாம். பாவத்துக்கு முன்னால் நம்ம போய்கிட்டு இருந்திருக்கலாம், பிசாசுக்கு முன்னால் நம்ம போய் கொண்டிருந்திருக்கலாம். தன் விருப்பத்துக்கு பின்னால என்ன செய்துட்டு இருக்கலாம், நம்ம போய்கிட்டு இருந்திருக்கலாம். இப்படி நம்ம எல்லாம் போய்கிட்டு இருந்த நம்ம தமக்கு பின்னாலே வரும்படியாக, தம்மை பின்பற்றி வரும்படியாக தேவனாய் கர்த்தர் என்ன செய்தார், எங்கேயோ எதையோ பின்பற்றி எதுக்கு பின்னாலேயோ நம்ம போய்கிட்டு இருந்த நம்மளை தேவனாய் கர்த்தர் என்ன செய்தார், தேடி வந்து நம்மளை தேவனாய் கர்த்தரோட சமூகத்துக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் எதற்காக என்று சொல்லி பார்க்கிற பொழுது, எனக்கு பின் சென்று வா என்று சொன்ன பொழுது அவருக்கு பின் சென்றான்னு சொன்னது போல அவரை நாம் பின்பற்றி நடக்கணுங்கிறதுக்காக நம்மளை கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை பின்பற்றி பின்தொடர்ந்து நடக்கிறோமா, அதில் நாம் சரியாக இருக்கிறோமா, தெளிவாக இருக்கிறோமா, உண்மையாக இருக்கிறோமா என்று சொல்லி நாம் என்ன செய்யணும், நம்ம பார்க்கணும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு கட்டத்தில் ஊழியம் தீவிரமாக நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆண்டவர் தம்மை பின்பற்றின சீசர்களுக்கு தன்னை எப்படி பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு போதனை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, போதிச்சுக்கிட்டு இருந்தாரு என்று சொல்லி நம்ம என்ன செய்யப்படுகிறோம், பார்க்கிறோம். அப்படி பேசி முடிச்ச பிற்பாடு சீமோன் போதர் கேட்டாரு, ஆண்டவரே எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு ஒண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு நீங்க போதுன்னு சொல்லிட்டு உங்க பின்னால நாங்க வந்துட்டோமே, தகப்பனை விட்டுட்டு வந்துட்டோம், தாயை விட்டுட்டு வந்துட்டோம், குடும்பத்தை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு வந்த மாதிரி என்ன செஞ்சுட்டோம், விட்டுட்டு வந்துட்டோம், எங்களை தொழிலை விட்டுட்டு வந்துட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு அவர் கேட்டார் அப்படின்னு சொல்லி வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருடைய போதனை கேட்டு அந்த போதனையின்படி அவரை பின்பற்றுவதற்காக அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்ப ஆண்டவருக்கு பின்னால போறதுன்னா என்ன, ஃபாலோ மீ என்று சொன்னால் என்ன, அவருடைய போதனைகளை பின்பற்றி நடக்கிறது தான், அவருடைய போதனைகளை ஃபாலோ பண்றது தான் அவரை பின்பற்றி நடக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்திய 28:19-20 கூட நாம் பார்த்தோம். அவர்களுக்கு அவர் போதிச்சிருந்தாரு, இப்படிலாம் இருந்தா நீங்க பிதாவுக்கு பிரியமா இருப்பீங்க, கடவுளுக்கு பிரியமா, தேவனுக்கு பிரியமா இருப்பீங்க, இப்படிலாம் நான் போறபடியே என்னை அப்படியா கவனிச்சு பார்த்து நீங்க கவனமாக என்னையும் என்னுடைய வார்த்தைகளையும் நீங்க கை கொண்டு நடந்தா, பின்பற்றி நடந்தா, நான் எப்படி பிதாவுடைய வலது வருஷத்துல போய் இருக்க போறேனோ அதே மாதிரி நீங்களும் மோட்சம் வந்து சேரலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் போதித்த பொழுது அவங்க கவனமாக கருத்தாக கேட்டு அவருக்கு பின்னால் போனாங்க. அவருக்கு பின்னால் போகிறதுனா என்ன அர்த்தம், அவரை ஃபாலோ பண்ணுறதுனா என்ன அர்த்தங்கிற பொழுது அவர் சீசர்களுக்கு அவரை பின்பற்றின ஃபாலோவர்ஸாக இருந்தான சீசர்களுக்கு அவர் கருத்தாய் போதித்தார். இவரை கருத்தாய் கவனித்து கேட்டு என்ன செஞ்சாங்களா, அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தார்கள். அந்த வார்த்தையை என்ன செய்தார்கள், பின்பற்றி கடந்து போனாங்க. அந்த வார்த்தையின்படி அவங்க பின்பற்றி நடந்து போனாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதான் ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு காரியம் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடிகிறது. பாருங்க, அப்ப இந்த உலகத்தில் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவங்க ஆண்டவருக்கு பின்னால போறோம், நாங்களும் அவரை தான் ஆராதிக்கிறோம், அவருக்கு பின்னால தான் போறோம், அவர் தான் எங்களுக்கு தேவன், அவர் தான் எங்களுக்கு தலைவர், அவருக்கு முன்னால்தான் சீசர்லாம் இருக்கிற நாங்களும் போறோம் என்று சொல்லி பலரும் சொன்னாலும் அவரை பின்பற்றுகிறது என்ன என்பதை தெளிவாக தங்களுடைய கருத்தில் கொள்ளாதபடிக்கு அவருடைய சொன்ன வார்த்தைகளை, அவர் சொன்ன கட்டளைகளை, அவர் சொன்ன பிரமாணங்களை, அவர் நடந்து போன வழிகளை நாம் போய் அதன்படி நாம் அவர் வழியில நடக்கிறது தான் அவரை ஃபாலோ பண்றது, பின்பற்றுறதுங்கிறது. எல்லாரும் அறிஞ்சு புரிஞ்சு அப்படி நடக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப வருத்தமானது காரியம் தான். அன்னைக்கு அப்படிதான் இருந்தாங்க.
ஆண்டவர் இந்த உலகத்தில் என்ன பின்பற்றி வா, எனக்கு பின் சென்று வா, என்ன ஃபாலோ பண்ணி வா, ஃபாலோ மீ என்று எல்லாருக்கும் சொன்னார். இந்த பிரத்யேகமாக 12 சொன்னார். இவர்கள் மாத்திரமல்ல, அநேகர் ஆண்டவருக்கு பின்னால போனாங்க. இன்னைக்கும் நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா கிறிஸ்தவர்கள் தான் என்ன செய்கிறார்கள், ஜனத்தொகையில முதன்மையாக இருக்கிறார்கள். இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள் தான், இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிற கூட்டம் தான் கிறிஸ்தவர்கள் தான் என்ன செய்கிறார்கள், ஜனத்தொகையில, உலக ஜனத்தொகையில முதன்மையாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி கணக்கெடுப்பு சொல்லுகிறது. ஆனாலும் இவர்கள் எந்த அளவுக்கு கர்த்தரை பின்பற்றுகிறார்கள், இவர்கள் எப்படி கர்த்தரை பின்பற்றுகிறார்கள், அவருடைய வார்த்தை எந்த அளவுக்கு இவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. பார்க்க மார்க் 5ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. இயேசுக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டம் எப்பவும் போய்கிட்டே இருந்துச்சு, திமுன்னு போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இங்க மாத்திரமல்ல பல இடங்களிலும் எழுதப்பட்டிருக்குது. அப்படி போல இன்றைக்கு பெரிய கூட்டம் உலகம் முழுவதும் நாங்கள் இயேசுனுடைய பின்னடியார்கள், இயேசுவை பின்பற்றி நடக்கிறவர்கள், இயேசுடைய ஃபாலோவர்ஸ், அவருடைய சீசர்கள் என்று சொல்லிக் கொள்கிறாங்க. ரொம்ப நல்ல காரியம் தான், மெச்சிக் கொள்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள், நல்ல காரியம் தான். ஆனால் அவர்கள் இயேசுவை எப்படி ஃபாலோ பண்றாங்க, அவருடைய வார்த்தை கை கொண்டு அவர் போன பாதையில் போறதுதான் அவரை ஃபாலோ பண்றது அல்லது பின்தொடர்றதல் என்று சொல்லி அர்த்தம். வாசிக்க 5 மார்க் 5:31 எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிற நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்று சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னால பகுதியில் நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்ரீ, ஒரு பெரிய கூட்டம் அவரை சுத்தி சூழ்ந்து அவரை தொட்டு நெருக்கிக்கிட்டு அவருக்கு கூட சேர்ந்து அவருக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டமே போய்கிட்டு இருந்துச்சு. இவர்களும் ஃபாலோவர்ஸ் தான், அவருக்கு பின்னால போனாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சகோதரி இயேசுவின் வஸ்திரத்தையாவது தொட்டுற போது சொல்லி ரொம்ப சிரமப்பட்டு அந்த வஸ்திரத்தை தொட்ட பொழுது அவருக்குள்ளேருந்து வல்லமை புறப்பட்டு போனதை அவர் பார்த்து, யாரோ என்ன தொட்டாங்க, யார் என்ன தொட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போதான் சிஸ்டர் சொன்னாங்க, என்ன சாமி நீங்க எப்படி கேட்குறீங்க, ஒரு பெரிய கூட்டமே, ஒரு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உங்களை சூழ்ந்து உங்களை நெருக்கிக்கிட்டு வராங்க, பலரும் உங்க மேல விழுந்து வராங்க, உங்களை நெருக்கிக்கிட்டு வராங்க, எப்படி இருக்கும்போது யார் என்ன தொட்டதுன்னு கேட்குறீங்களே, எப்படி ஆண்டவரே அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு பெருத்த கூட்டம் அன்னைக்கு கர்த்தரை ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறான். இயேசுக்கு பின்னால போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறான். ஆனா அவங்கள கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டார்களா, கர்த்தருடைய வார்த்தையின்படி வார்த்தையை பின்பற்றி போனாங்களா, நடந்தாங்களா? அவர் வார்த்தை பின்பற்றி நடக்கிறதா அவருக்கு பின்பற்றி நடக்கிறது, அதான் அவருக்கு பின்னால நடக்கிறது, அதான் அவரை ஃபாலோ பண்றது. அங்க அவங்களை குறித்து ஆண்டவரே யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தில் எழுதி வச்சிருக்கிறார். இன்னைக்கு அப்படிதான் கிறிஸ்துவ சமுதாயம் இருக்கு. நாங்கள் எல்லாரும் இயேசுடைய ஃபாலோவர்ஸ், நாங்கள் இயேசுடைய சீசர்கள், நாங்க கிறிஸ்தவங்க, நாங்க இயேசப்பாவை தான் நாங்க என்ன செய்யறோம், வணங்குறோம், அவரை தான் பின்பற்றி நடக்கிறோம், அவருக்கு பின்னால தான் போறோம் அப்படின்னு சொன்னாலும், பெருங்கூட்டம் இருந்தாலும் எனக்கு பின் சென்று வா அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்ல, அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை அறிஞ்சு அவருடைய வார்த்தைகளை கவனமாக கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்கிறவங்க தான் அவருக்கு பின்னால போறாங்க. அல்லேலூயா! அப்படி எத்தனை பேர் இன்னைக்கு போறாங்க, எத்தனை சபை போகுது, எத்தனை ஊழியக்காரங்க பின்பற்றி போறாங்க, அவரை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. அப்ப எதுக்கு போறாங்க ஐயா அவங்க எல்லாம்? ஒரு பெரிய கூட்டம் இயேசுவின் சீசர்கள் ஃபாலோவர்ஸ் சொல்லிக் கொள்கிறவர்கள் உலகம் முழுவதும் எண்ணிக்கைக்கு இல்ல கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த கிறிஸ்தவன் இந்த கிறிஸ்தவன் அப்படின்னு எத்தனையோ கிறிஸ்தவங்க இருக்காங்க, எத்தனையோ சபைகள் இருக்கிற, எத்தனையோ ஊழியக்காரர்கள் எழுப்பி இருக்கிறார்கள்.
அவங்களா உண்மையாகவே கர்த்தரை பின்பற்றுகிறார்களா? 6:26 வாசிக்கலாம், வாசிங்க. அப்பொழுது அவர்கள் வசனம் மாறி இருக்கிறதா? இயேசு அவருக்கு பிரயோஜனமாக நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல. ஆமா ஆமா, ஆண்டவர் சோறு போட்டாரு, அவங்க பசி ஆத்தினாரு. அதனால ஒரு பெரும் கூட்டம் அவருக்கு முன்னால போய்கிட்டே இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கிட்டோம், அதனால நாங்க ஆண்டவரை பின்பற்றுறோம், நாங்க ஆண்டவரை பின்பற்றுறவங்க அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. யோவான் 4:48 கூட ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். ஏதாவது கிடைக்கும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு பின்னால போற கூட்டம் இருக்கு. ஆண்டவரத்திலிருந்து ஏதாவது நமக்கு கிடைக்கும், அதனால அவருக்கு முன்னால போகணும், அதனால அவருக்கு ஆராதனை செய்யணும், அதனால அவருடைய பாளையத்தில் நம்ம இருந்தா நல்லது, நமக்கு நல்லது நடக்கும், நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் அவரை நெருக்கி இடிச்சுக்கிட்டே போனது போல இன்றைக்கும் உலகம் முழுவதும் என்ன செய்யறாங்க, ஆண்டவரிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளணுங்கிற நோக்கத்தோட, ஏதாவது கிடைக்கும் தருவாரு அப்படிங்கிற நோக்கத்தோட, அதாவது உலக பிரகாரமான நன்மைகளை ஆசீர்வாதங்களை அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக முக்கியமா அதே மனசுல வச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு பின்னாலே போறது. இதுவும் ஆண்டவருக்கு பின்னால அவரை ஃபாலோ பண்ணி போற காரியம்தான். அது வேணும், இது வேணும், பொண்ணு வேணும், பொருள் வேணும், மண்ணு வேணும், என் பிள்ளைகளுக்கு அது நடக்கணும், இது நடக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என்னுடைய சந்ததியெல்லாம் நல்லா இருக்கணும், மக்கள்லாம் நல்லா இருக்கணும், அவங்க சுகமா இருக்கணும், அவங்க ஆசீர்வாதமா இருக்கணும், அவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு ஆண்டவருக்கு பின்னால போற கூட்டம் அன்னைக்கும் ரொம்ப இருந்துச்சு. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ரவி நீங்க எப்ப இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தருக்கும் தெரியாம ஒரு கரையில இருந்து மறுகரைக்கு இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் இருக்கிறானே ஒரு இடத்துக்கு போனாரு. அங்க போயிட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே முந்தி அடிச்சுக்கிட்டு அவருக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, இந்த பெரிய கூட்டம் அவரை தேடிக்கிட்டு அங்க போச்சு. அங்க போய் அவரை பார்த்தோன்னா அவருக்கு வந்தனம் செலுத்தி அவருக்கு வணக்கம் போட்டுட்டு அவங்க கேட்டாங்க, ரவி நீங்க எப்போ இங்க வந்தீங்க, எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்பதான் இவங்களுடைய மனம் எப்படி இருக்கு, தமக்கு பின்னால இவங்க ஓடி வராங்களே, இவங்களுடைய மனம் எப்படிப்பட்டதா இருக்கு, எதுக்காக வராங்க, ஏதாவது கிடைக்குங்கிற நோக்கத்தில் இவங்க வராங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்படி கேட்டாருன்னு அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க, யோவான் 4:48 கூட வாசித்து பாருங்க. ஏதாவது ஒரு பெரிய காரியம், ஒரு அற்புதம், ஒரு அடையாளம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கூட்டம் வந்துச்சான். ஏதாவது கிடைக்காதா, பெரிய காரியம் ஏதாவது நமக்கு நடக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு பின்னால போச்சு. அதுவும் பின்னால போறது தான், அதை சொல்லல ஆண்டவர், அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். வாசிங்க. அப்பொழுது இயேசு ஆமா ஆமா எனக்கு பின்னால வர மாட்டீங்கப்பா, பெருசா நீங்க ஏதாவது என்கிட்ட எதிர்பார்ப்பீங்க, பெருசா ஏதாவது கிடைக்கணும்னு சொல்லி எனக்கு பின்னால வாரீங்க, பெருசா உங்களுக்கு ஒண்ணு கிடைக்கலன்னா நீங்க என்ன செய்வீங்க, எனக்கு பின்னால வர மாட்டீங்க அப்படின்னு டேன் ஆகிடுவீங்க, திரும்பிடுவீங்க, என்னை தொடர்ந்து வரமாட்டீங்க, என்ன ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்போ பெரிய கூட்டம் தேவனுக்கு பின்னால போகுது, பெரிய கூட்டம் ஃபாலோவர்ஸாக சீசர்களாக இன்றைக்கு இருந்தாலும் அவர்கள் அர்த்தர் எனக்கு பின்னால வா, என்ன பின்பற்றி வா, என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொன்னது என்னன்னு உணராம ஏதோ சில காரியங்களுக்காக, தேவைகளுக்காக, சில நோக்கங்களுக்காக ஆண்டவருக்கு பின்னால போய்கிட்டு இருக்காங்க, ஆண்டவரை தொழுது கொள்ளிட்டு இருக்கிறாங்க.
அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அதற்காக அல்ல, நன்றாக பார்க்கிற பொழுது ஃபாலோயர்ஸ் என்று சொன்னார், சீசன் என்று சொன்னார், அவர் என்ன செய்யணும், அந்த குரு என்ன சொல்றாரு, அவர் வாய்மொழி என்ன, வாய்ப்பிறப்பு என்ன, அவர் எப்படி நமக்கு முன்னால கடந்து போறாரு, நடந்து போறாரு, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவருடைய பேச்சு எப்படி இருக்கிறது, அவருடைய செய்கை எப்படி இருக்கிறது, அவர் நமக்கு மாதிரியாக விட்டு சென்றதான காரியங்கள் என்ன அப்படிங்கிறத கவனமா கருத்தா பார்த்துக்கிட்டு தன்னையும் அவருடைய காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு பின்னால போறதா சீசத்துவம். ஹல்லேலூயா. அதான் சீசத்துவம், அதான் ஃபாலோயர்ஸுடைய காரியம். அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அவருடைய வாழ்க்கை என்ன, அவருடைய காரியங்கள் என்ன, அவர் எப்படி போனாரு, எப்படி வாழ்ந்தாரு, எப்படி முடிஞ்சாரு, எப்படி அவர் தொடர்ந்தாரு, அவருடைய காரியங்கள்லாம் என்ன 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 அப்படின்னு சொல்லி கூட போறவங்க பின்னால போறவங்க அவரை கவனிச்சு கருத்தா கவனிச்சு அவர் வழியில நடக்கிறதா அவருக்கு பின்னால போறது. அல்லேலூயா. ஆனா இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி நாங்க ஃபாலோவர்ஸ், நாங்கள் கிறிஸ்துவோட சீசர்கள், பக்தர்கள் என்று சொல்லிக் கொள்கிறதெல்லாம் அவர் சொன்னதை விட்டுட்டு நாங்களும் அவர் பின்னால போறோம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி அவரை பின்பற்றுவதற்காக ஆண்டவர் நம்மை சந்திக்கவில்லை. அன்னைக்கு மத்தியாவை சந்தித்தாரு, பேதுருவை சந்தித்தாரு, அப்போஸ்தலரை சந்தித்தாரு. எதற்காக அவரை சந்தித்தார்? எனக்கு பின்னால வாங்கினாரு. எப்படி பின்னால போகணும்? அவரை கவனித்து அவர் நடந்த வழியில நானும் நடக்கணும், அவர் நடந்தபடி நானும் நடக்கணும் அப்படிங்கிறத அவருக்கு பின்னால போறது அப்படின்னு சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஆலோசனை தருகிறதுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 23 முதல் உண்மையான ஃபாலோயர்ஸ் யாரு, சீசர்கள் யாரு, காரியத்துக்காக, காரணத்துக்காக, தேவைக்காக, ஆசீர்வாதத்துக்காக வர்றவங்க யாருன்னு ஆண்டவரும் அறிஞ்சுதான் வச்சிருந்தாரு. அறிஞ்சு வச்சதுனாலதான் நீங்க அப்பம் புசித்து திருப்தியானபடினால நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைச்சதுனால இப்போ நீங்க சபைக்கு வந்துகிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா எனக்கு இப்போ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கீங்க, அதனால அவருக்கு பின்பற்றி நடக்கிறீங்க. அப்போ இவங்க கேட்டது தொடர்ந்து கிடைக்கல, எதிர்பார்த்தது ஒண்ணு இவங்களுக்கு கிடைக்கல, எதிர்பார்த்தபடி கிடைக்கல, எதிர்பார்த்தபடி நடக்கல, எதிர்பார்த்தபடி ஒரு பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறாங்க, அவங்க எதிர்பார்த்தபடி கிடைக்கல அப்படின்னு சொன்னா இவங்க பின்தங்கிடுவாங்க. இதை ஆண்டவரும் அறிஞ்சிருந்தார். யார் உண்மையான ஃபாலோயர்ஸ், யார் உண்மையான சீசர்கள், யார் உண்மையா நம்ம பின்பற்றி வராங்க, என்ன கஷ்டமானாலும், என்ன நெருக்கம் வந்தாலும், என்ன குறைவு வந்தாலும், எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த இயேசுவை விடக்கூடாது. இயேசு விடக்கூடாதுன்னா அவர் போன வழியில நம்மளும் போனோம். அவர் நமக்கு போதிச்சபடி அவர் நடந்து காமிச்சாரு, அவர் போதிச்சதை நடந்து காமிச்சாரு, அவர் நடந்து காமிச்சதை போதிச்சாரு. அதனால அவர் நடந்து காமிச்சு போதிச்சதை நம்மளும் என்ன செய்யணும், வாழ்க்கையில் என்ன செய்யணும், விடக்கூடாது, அதன்படி நம்ம நடக்கணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு பின்னால போகிற காரியம். இங்க என்ன சொல்லியிருக்கு பாருங்க, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். இப்பவும் யாரு தன்னை உண்மையாக ஃபாலோ பண்றா, பின்பற்றா அப்படிங்கிறது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி யோவான் 2:23 முதல் பஸ்கா பண்டிகையில் அவர் ஆமா ஆமா ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவர் நமக்கு நல்லது செஞ்சுதான், நன்மை செய்கிற தேவன் அவர் நன்மை செஞ்சுதான் அவரை ஏறிட்டு பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கத்த நம்மளோட வாழ்க்கையில் கொடுத்துருப்பாரு. ஏதாவது ஒரு நெருக்கத்தில் இருந்திருப்போம், ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்திருப்போம், அல்லது ஏதாவது ஒரு காரியம்
நம்ம வாழ்க்கையில் குறைவாக இருந்திருக்கோம், தேவையாக இருந்திருக்கோம். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார், நம்ம அவரை அறியாட்டாலும் அவர் வழியை வந்து யார் மூலமாவது அவர் என்ன செய்வார், நமக்கு ஒரு நல்லது செஞ்சு அவரை நம்ம அறிஞ்சுக்கிடுறதுக்கு அவர் நம்ம அறிமுகப்படுத்திக்கிடுவார். இப்படி தான் பேதுரு ராத்திரி பூரா மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தார். மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, வலை போட்டுருந்தாங்க. ராத்திரி பூரா பிரயாசப்பட்டும் அவருக்கு ஒன்றும் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது தான் அவர் சொன்னார், நீங்கள் வலது பக்கத்தில் உங்கள் வலையை வீசுங்க அப்படின்னு சொன்ன பொழுது திரளான மீன்களை அவங்க பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடிகிறது. அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அப்படி கரைக்கு வந்துட்டார். நான் பாவியான மனுஷன், நீ என்னை விட்டு போய்விடு, என்ன சொல்கிறோம் என்னன்னு தெரியாமலே பிரமிச்சு போய் அப்படி சொன்னார்னு வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், எனக்கு பின்னால் வா, இந்த வலையெல்லாம் தூக்கி போட்டு இந்த மீனெல்லாம் விட்டுட்டு வா, நான் என்ன சொன்னேன், மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன் அப்படின்னு என்ன செஞ்சார் ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவரும் உண்மை உள்ள சீசர்லையும் அறிஞ்சுதான் இருந்தார். காரியத்துக்காக காரணத்துக்காக காரிய பக்தி உள்ளவங்களையும் காரண பக்தி உள்ளவங்களையும் அவர் அறிஞ்சுதான் இருந்தார். இன்னைக்கு அநேகமாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் காரியத்துக்காக காரணத்துக்காக ஆண்டவர் பின்னாலே போற ஒரு பெருங்கூட்டம். இதை சொல்லவில்லை அவர், இவர்களை சொல்லவில்லை. அவர் எனக்கு பின் சென்று வா என்று மத்தேயுவை பார்த்து சொன்னார், சீசர்ல பார்த்து சொன்னார் என்று சொன்னால் அதனுடைய காரியம் வேற என்னன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வாசிங்க 24. அப்படி இருந்து இயேசு அவர் நம்பி இணங்கவில்லை. மனுஷருக்குள் இருப்பது அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை. இவன் ரொம்ப நல்ல ஆளு, இவன் நல்லவன் இல்லை, இவன் அப்படி இப்படின்னு ஒருவர் சொல்லி ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட வேண்டியதில்லை. தன்னை பின்பற்றி வைக்கிற இந்த பெரும் கூட்டத்தில் பெரும் பகுதி உண்மையா தம்மை பின்பற்றல, தன்னை பின்பற்றல அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா! இவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்துக்காகவும் இன்னும் வேணுங்கிற ஆசீர்வாதத்துக்காக தான் இவங்க முக்கியமாக பின்னால் வந்துகிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க எதிர்பார்த்தபடி அவங்களுக்கு நம்ம செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி எனக்கு விட்டுட்டு போனாங்கன்னு சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா! பாருங்க, அதான் உண்மை. அப்போ அவரை பின்பற்றுகிறதால என்ன என்ன ஒரு நெருக்கமான கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அவர் காமிச்சிட்டு போன அந்த வழியில் அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த வார்த்தையின்படி போதனையின்படி நம்ம உறுதியாக நடக்கிறதும் உறுதியாக இருக்கிறதும் தான் அவர் ஃபாலோ பண்ணி போகிறது, அவருக்கு பின்னால் போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம அறிய வேண்டியா இருக்கிறது. பாருங்க, அப்படி ஒரு சொன்னது போலே நடந்துச்சு. நீங்கள் அப்பம் புஸ்தகத்துக்கு திருப்தியானதுனால நீங்கள் என் பின்னால் வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு குறை உண்டாச்சுன்னா நீங்கள் என் பின்னால் வர மாட்டீங்க, நீங்கள் போயிடுவீங்க. அப்படி தானே? அற்புதங்கள் அடையாளங்களையும் காண விட்டால் நீங்கள் எனக்கு பின்னால் வர மாட்டீங்க. அப்படி நடந்ததுன்னு சொல்லி யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 59-60 வசனங்களை வாசிங்க. யோவான் 6:59-60 வசனங்களை வாசிக்கலாம். கப்பர்நாகுல ஜெபாலயத்தில் அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அவருடைய சீசர்கள் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது வரைக்கும் சோறு போட்டார், சோத்துக்குன்னு ஒரு கூட்டம் போச்சு. பெரிய பெரிய அற்புதங்கள் அடையாளங்களை அவர் செய்தார். குருடலை கண்களை திறந்தார், ஊமையர்கள் பேசினாங்க, செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள், மரித்தோர் உயிரோடு கூட எழுப்பப்பட்டார்கள். இதெல்லாம் பார்த்து ஆன்னு அவங்க பின்னால் ஒரு பெரிய கூட்டம், ஒரு பெரிய தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பின்னாலே ஓடிச்சு ஒரு கூட்டம். இப்போ ஆண்டவர் எல்லாரையும் நிப்பாட்டி திரும்பி பார்த்து, தன்னை பின்பற்ற அந்த பெருங்கூட்டத்தை நிப்பாட்டி திரும்பி பார்த்து உட்கார்ந்து அவர் என்ன செஞ்சாரு?
என்னை பின்பற்றி வரணும்னா நீங்கள் இப்படிலாம் நடக்கணும், நான் போன வழியில் நீங்கள் வரணும், நான் போகிற வழியில் வரணும், நான் சொல்கிறபடி தான் நீங்கள் நடக்கணும், நீங்கள் சொல்கிறபடி தான் இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் விட்டுறணும், இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாது, இது எனக்கு பிடிக்காத காரியம், இதெல்லாம் நீங்க விட்டுறணும், இதெல்லாம் விட்டுறணும், இதெல்லாம் நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும், நீங்க உறுதியாக கை கொள்ளணும், அதான் எனக்கு பின்னால வருது அப்படிங்கிறத விளப்பமா விவரமா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு ஆண்டவர் திட்டமா சொன்ன உடனே எங்க அருவா சங்கத்தில் பாசணும், எப்போ சோறு போடுவார்னு வந்தோம், பெரிய பெரிய அற்புத அடையாளங்கள்லாம் நடப்பிக்காரு அப்படின்னு வந்தா இவர் ரொம்ப கண்டிஷன் போடுறாரு, இப்படி தான் இருக்கணும் வரணும் போகணும்னு சொல்லி கண்டிஷன் போடுறாரு. இது கஷ்டமான காரியமாச்சே, இது ஒரு கடினமான காரியமாச்சே, இப்படி இவர் சொல்றபடி எப்படி நடக்க முடியும், இது முடியாத ரொம்ப கஷ்டமே. எப்பா நான் அதை கை கொண்டு தான் போதிக்கிறப்பா, நான் அதபடி நடந்துதான் உங்களையும் நடக்க சொல்றப்பா, அதான் என்ன பின்பற்றுகிறதப்பா, என்ன ஃபாலோ பண்றதப்பா, அப்பதான் நீங்க எனக்கு ஃபாலோயர்ஸ் அப்பா, நீங்க சீசர்களப்பா அப்படின்னு சொல்ல பொழுது அப்படியே பேக் அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடிகிறது. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்த்தான்னா ஒரு 5-6 பேர் தான் பின்னால, ஒரு 7-8 பேர் 10 11 பேர் தான் பின்னால பயந்து நடந்து வந்துட்டாங்க. பெரும் கூட்டம் ரொம்ப தூரத்திலே நின்றுட்டு ஹல்லேலூயா. இப்பவும் ஆண்டவர் இப்படிதான் சொல்லி இருக்கிறாரு, ஆண்டவர் இப்படிதான் நடக்க சொன்னாரு, இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் பைபிள்ல எழுதி கொடுத்திருக்கு, பைபிள் இப்படிதான் சொல்லுது, ஆண்டவருடைய வசனம் இப்படிதான் சொல்லுது, அவர் இப்படிதான் இந்த பாதையில தான் நடந்து போனாரு. இது கஷ்டமா இருக்கலாம், கல்லு முள்ளு உள்ள பாதைகளா இருக்கலாம், இருந்தாலும் நம்ம இந்த பாதையை தான் நடந்து போகணும். அதான் ஆண்டவரை ஃபாலோ பண்றது பின்பற்றுறது அப்படின்னு சொன்னா கூட்டமெல்லாம் போயிடும். இப்படி கூட்டமெல்லாம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த போதகர்கள், இந்த சபைக்காரங்க, ஊழியக்காரங்க ஆண்டவர் சொன்னதை ஜனங்களுக்கு சொல்லுகிறது இல்லை, அதனால ஒரு பெரிய கூட்டம் போய்கிட்டே இருக்கிறது அவங்களுக்கு பின்னால். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்படி நடக்கணும் அப்படின்னு அவர் போதிக்க ஆரம்பித்த பொழுது, உபதேசிக்க ஆரம்பித்த பொழுது அவங்க பேக் அடிச்சிட்டாங்க. 66வது வசனத்தை அதே புத்தகத்தில் வாசித்து பாருங்க. 66. அது முதல் அவருடைய சீசர் அநேகர். ஆமா ஆமா, கடைசியில் எஞ்சினது 12 பேர். நீங்களும் போறீங்களாப்பா அப்படின்னு கேட்டாரு. நீங்க போடுற சொத்துக்காகவும் உங்களிடத்திலிருந்து புறப்படுகிற பலத்த செய்திகளுக்காகவும் வேறு எந்த நோக்கத்துக்காகவும் ஆண்டவரே நாங்கள் உங்களை பின்பற்றலப்பா, உங்களோட வாயிலிருந்து வருகிற அந்த அருளுள்ள வார்த்தை எங்களுடைய ஆன்மாவுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு, இவள் ஆன்மாவை வாழ்விக்கக்கூடிய வார்த்தையாக அது இருக்கு தகப்பனே. ஆண்டவருடையனால உம்மை பின்பற்றுகிறோங்கிறத விட உங்களோட வார்த்தைகளை பின்பற்றும்படியாக உமக்கு முன்னால நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே, அது வாழ்வு தரும் வார்த்தை அப்படின்னு சொல்லி வேறு எங்கே கிடைக்குப்பா, வேறு எங்கேயும் கிடைக்காது. அதனால தான் அந்த ஆண்டவரே தகப்பனை விட்டுட்டு, படவை விட்டுட்டு, தொழிலை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லாத்தையும் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு உங்கள்கிட்ட வாயிலிருந்து புறப்பட்ட அந்த அருள் வார்த்தைகளுக்காகத்தான், அது வாழ்விக்கும், எங்கள் ஆன்மாவை வாழ்விக்குங்கிறதுக்காக தான் உங்கள் பின்னால் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதான் உண்மையான ஃபாலோயர்ஸ், சீசர்கள். லேலி அப்படி கீழே இருக்கு. லூக்கா 6:46 முதல் சில வசனங்களை கூட நம்ம வாசித்து பார்க்கலாம். லூக்கா புஸ்தகத்தில் 46 முதல் நம்ம சில வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த 46 என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி பாருங்க. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஒரு பெரிய கூட்டம் இன்னைக்கும் ஆண்டவருக்கு பின்னால போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பின்னால போற மாதிரி தெரியுது. அன்னைக்கு இப்படி பின்னால போற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆண்டவர் சத்தியத்தை சொன்னாரு,
ஆண்டவர் விட்டுட்டாங்க. ஆண்டவர் பின்னால் போல. இன்னைக்கு சத்தியத்தை சொன்னா ஆண்டவருக்கு பின்னால, சத்தியத்தை சொல்றதுக்கு பின்னால வருகிற கூட்டம் ரொம்ப குறைவு. ஆனா ஆண்டவர் அந்த கொஞ்சம் கூட்டத்தை தான், அந்த சத்தியத்தை படி நடக்கிறதுக்கு அவருக்கு முன்னால போற அந்த சின்ன கூட்டத்தை தான் ஆண்டவர் சிறுமந்தைன்னு கூப்பிட்டாரு. அந்த கூட்டத்தை தான் ஆண்டவர் என்ன செய்யாரு, தன்னை பின்பற்றுகிறவர்கள், எனக்கு பின் சென்று வருகிறவர்கள், ஃபாலோ பண்ணுகிறவர்கள் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார். வாசிங்க 46. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்றபடி நீங்க செய்யலன்னு என்ன இருக்கு? நான் சொன்னபடி நீங்க செய்யலன்னா என்ன இருக்கு? அப்ப நீங்க என்ன பின்பற்றல. எனக்கு பின்னால வாரிக்கிறதுனால என்னுடைய சீசர்களா நீங்க, என்னுடைய ஃபாலோவர்ஸா நீங்க, ஃபாலோ மீ அப்படின்னு சொன்னவனே ஒரு பெருங்கூட்டமா நீங்க வந்தீங்களே, நன்மை பெற்றுக்கிட்டீங்களே, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கிட்டீங்களே, பெரிய அற்புதங்கள் அடையாளங்களை நான் செய்த பொழுது ஆச்சரியப்பட்டு பிரமிச்சு என் முன்னால வந்தீங்களே, நல்ல காரியம் தான். ஆனா நான் சொல்றபடி நீங்க செய்யணும்னு சொன்ன பொழுது, அவர் உபதேசிக்க ஆரம்பித்த பொழுது, அவர் போதிக்க ஆரம்பித்த பொழுது, அந்த போதனை அவங்களுக்கு கடினமாக தெரிஞ்சிச்சு. அந்த உபதேசம் அவங்க பேக் அடிச்சுட்டாங்க. என் வார்த்தையின்படி செய்கிறது தான் எனக்கு பின்னால் வருகிற அனுபவம் என்று அந்த கீழே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆராதனை செய்கிறோம், சந்தோஷப்படுறோம், ஆண்டவருக்கு கொடுக்குறோம், மகிழ்ந்து கல்வி கூறுறோம், ஆவியில் நிறைகிறோம், தரிசனங்கள் காண்றோம், சொப்பனங்கள் காண்றோம், சந்தோஷப்படுறோம், மேன்மை பாராட்டுறோம், எல்லாம் நல்லதுதான். ஆனா இயேசு உங்களுக்கு சொன்னதை நீங்க செய்யலன்னா அவரை நீங்க பின்பற்றல, நீங்க அவருடைய சீசர்கள் இல்லை அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு அப்படியா செஞ்சாரு, பேதுரு அப்படியா இருந்தாரு, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றினாங்க. அவர் என்ன சொல்றாருங்கிறத கவனிச்சு கேட்டாங்க. அவர் எப்படி போறாரு, என்ன செய்கிறாரு, எப்படி நடக்காரு, அவருடைய பேச்சு செயலும் ஒன்றா இருந்துச்சு. அவர் பேசினபடியே அவருடைய செய்கை இருந்துச்சு. ரொம்ப பயபக்தியாக இருந்தார், பரிசுத்தமாக இருந்தார், பிதாவுக்கு பிரியமானதையே செய்தார். அவர் செய்ய இவர் காண்கிறதுவோ அதை என்ன வேற வேண்டி அவர் தாமா செய்யலன்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நான் போகிற வழியிலே நீனே தொடர்ந்து என்னை பார்த்து என்ன ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு நான் சொல்கிறத கவனமாக கேட்டு அப்படி நீனு நடந்து வருவேன்னா நான் தேவடத்தில் போகிறேன், நீ தேவடத்தில் வரலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை வள்ளி புள்ளி மாறாமல் அப்படியே கை கொள்ளுகிறது தான் அவரை ஃபாலோ பண்ணுறது. வேதத்துக்கு மாறான காரியங்களை, அவர் கூடாதுன்னு சொன்ன காரியங்களை விட்டு வெறுத்து அவர் தள்ளிட்டு அவர் சொன்னபடி நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் போல தெரிஞ்சாலும் பல்ல கடிச்சிக்கிட்டு அவர் சொன்னபடி போகிறது தான் அவருக்கு பின்னால் அவரை ஃபாலோ பண்ணி போகிறது. மார்க் 8:34 வாசிங்க. மார்க் 8:34. வேண்டாங்கிறத வேண்டான்னு உதறி தள்ளிட்டு இப்படித்தான் அப்படி சொன்னத சரி ஆண்டவரே சொல்லி தலைமை தூக்கி வச்சுக்கிட்டு அவரை தொடர்றதுதான் அவரை பின்தொடர்றது, அவரை ஃபாலோ பண்ணுறதுன்னு அர்த்தம். மார்க் 8:34 ஒரு தேவண்ட பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. அழைத்து ஆமாம், சீசரில் கூப்பிட்டாரு. நீங்கள் என் பின்னால் வான்னு கூப்பிட்டா வந்தீங்க, தொடர்ந்து என் பின்னால் வரணும், தொடர்ந்து என் பின்னாலையும் நடந்து வரணும்னா நீங்கள் வெறுக்க வேண்டிய காரியங்கள்லாம் இருக்கும். உங்களுக்கு பிரியமான காரியங்கள் அது எனக்கு பிரியமில்லாத இருக்கும், என்னுடைய தகப்பனுக்கு பிதாவுக்கு பிரியமில்லாத இருக்கும்.
அதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், விட்டுட்டு ஏன் வர்றதான் என் பின்னால் வர்றதுன்னு அப்படியே கூட நடந்து போய்கிட்டு இருக்கும்பொழுது ஆண்டவர் இடையில அப்படி ஒரு நாள் திரும்பி பார்த்து சீசரில் நிப்பாட்டி அப்படி சொன்னார். அதுக்காக ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்துவோமாக. மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் சோத்திரம் செலுத்துவோமாக. அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆள் வந்தாரு, ஆண்டவரை பார்த்தாரு, வந்தனம் பண்ணாரு. எப்ப இருந்து ஆண்டவருக்கு பின்னால அவர் வந்தாலும் தெரியாது. ஒரு இடத்துல ஆண்டவர் நின்ற பொழுது பின்னாலே வந்தவரு முன்னால வந்து ஆண்டவருக்கு வந்தனம் செலுத்தினாரு. ஆண்டவரே, மோட்சத்துக்கு போனா நான் என்ன செய்யணும்? நீங்க நிறைய காரியங்களை போதிக்கிறீங்க. அது கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மோட்சத்துக்கு போனா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னாரு, விபச்சாரம் செய்யாத இருப்பாயாக, கொலை செய்யாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக, வஞ்சனை செய்யாது இருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயும் கணம் பண்ணுவாய் என்கிற கற்பனை அறிந்திருக்கிறாயே அப்படின்னு சொல்லி கேட்டாரு. வேதம் எதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கு அப்படிங்கிறத ஆண்டவர் அவனுக்கு பட்டியல் போட்டு காட்டினாரு. அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு பின்னாலே வந்துக்கிட்டு இருந்தவர் ஆண்டவருக்கு முன்னால் வந்து கேட்டார்ல, அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, போதகரே, இவையெல்லாம் சின்ன வயசுலேருந்து நான் என்ன செய்கிறேன், சரியா கரெக்டாக நான் செய்துக்கிட்டு வரேன், கை கொண்டு வரேன் அப்படின்னு சொன்ன பொழுது ஆண்டவர் அவரை தட்டி கொடுத்துட்டு அவர் மேலே உள்ள அன்புனால அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லி அந்த 21 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க. இயேசு அவனை பார்த்து, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு எல்லாவற்றிலையும் எல்லாம் விட்டு தருத்தருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என் சிலுவை உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றோம்னா கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். சில இடங்களில் கடினமான பாதை வழியாக தான் போகணும். நான் கடினமாக பாதை வழியாக தான் உனக்கு முன்னால் போகிறேன். அதனால் எனக்கு பின்னால் வர்ற உனக்கும் அது கடினமான பாதையாக இருக்கலாம், தோணலாம். ஆனாலும் சங்கடங்கள் வரலாம். அதுக்கு வழியாக தான்ப்பா நீ வரணும். அதனால் நீ உனக்குள்ளதெல்லாம் விட்டு என்ன செஞ்சிரு, தருத்துறது கொடுத்துட்டு நீ வந்துருன்னு சொன்ன பொழுது அவன் ரொம்ப துக்கப்பட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி கீழே உள்ள வசனம் எழுதுகிறது. அவன் மிகுந்த ஆசை உள்ளவனாக இருந்தபடினால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோட போயிட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா, நிறைய காரியங்கள்ல கர்த்தருக்கு பிரியமானவங்களா, அவர் சொன்னபடி செய்கிறவங்களா, அவர் வார்த்தையின்படி நடக்கிறவங்களா, அவருக்கு பின்னால் நடக்கிறவங்களா இருந்து ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல நம்மளால நடக்க முடியாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஏதாவது ஒண்ணு ஆண்டவருடைய வசனம், வேத வார்த்தை வசனம் நமக்கு நடக்கிறதுக்கு சில காரியங்களை விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா இதை விட்டாதான் இந்த வசனத்தை படி நம்ம என்ன செய்ய முடியும், ஆண்டவருக்கு முன்னால போக முடியும். இந்த வசனத்தை நம்ம கை கொள்ள முடியும். இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில சொந்தமாக்கிட முடியும். அது நமக்குள்ள பலிதமாகும் அப்படிங்கிற ஒரு கால சூழ்நிலை கட்டாயம் வந்துச்சுன்னா அது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வந்துச்சுன்னா, இவ்வளவு தூரம் நீங்க அவருக்கு பின்னால போனோம், அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் கை கொண்டோம் அப்படிங்கிறது எல்லாம் வேஸ்டா போயிடும். அப்போ அங்கே நீங்க நின்றுடுவீங்க. திரும்ப ஆண்டவருக்கு பின்னால் நீங்க போக மாட்டீங்க. ஏன்னா அதுக்கு மேல உங்களுக்கு ரொம்ப உசுறு, அது மேல உங்களுக்கு ரொம்ப உசுறு. அது இல்லாம நீங்க இல்லைங்கிற மாதிரி நீங்க இருந்துட்டீங்க. இப்போ அது வேண்டாம்னு ஆண்டோட வார்த்தை சொல்லுது. அது எப்படி வேண்டான்ட்டு அதை விட்டுட்டு போறதுன்னு சொல்லி இந்த ஆஸ்திகாரன மாதிரி நீங்களும் அங்கேயே நின்றுடுவீங்க. ஹல்லேலூயா. அப்படி நிற்காம போகணுங்கிறது தான் நமக்கு இன்றைக்கு வேதமும் கர்த்தருடைய வார்த்தையும் நமக்கு காட்டுகிற ஒரு உண்மையாக இருக்கிறது. ஆனால்
ஆண்டோட வார்த்தை ஒன்றும் கஷ்டமானது இல்லை, லேசானதுதான் சொல்லி மத்தேயு புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 28 முதல் 30 வரைக்குள்ள வசனங்களில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற மத்தேயு 11:28 முதல் 30 வரைக்குள்ள வசனங்களை எடுத்து வாசி பார்க்கலாம். அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. வாசிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இறைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனச்சாந்தமுமா இருக்கிறேன். என் நுகத்தை ஆமா என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆமா, நீங்க ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களா, அதுதான் பெருசு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, அதுதான் உங்களுக்கு பாரமான ஒன்றா, கிறிஸ்துவ பின்பற்றுறதுக்கு ஒரு பாரமான ஒன்றா இருக்கு. அதனால அதை அப்படி தூக்கி போட்டுட்டு அவர் சொல்கிற வார்த்தையின் படி நடங்க. அது ஒன்றும் கஷ்டமானது இல்லை, லேசானது தான் அப்படின்னு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. என் நுகம் மெதுவாயும். ஆமாம், அவருடைய வார்த்தை ஒன்றும் ஒரு கடினமானது ஒன்றும் இல்லை. வேற எதையோ ஒன்று பிடிச்சுக்கிட்டு அதுதான் முக்கியம்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி அது வேண்டாப்பா விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுகிற பொழுது கஷ்டமா இருக்கும். தகப்பனை விட்டுட்டு வந்துட்டாங்க, படவை விட்டுட்டு வந்துட்டாங்க, ஆயத்துறையில் உட்காந்துருந்தாரு, நல்ல துட்டு கிடைச்சிருக்கும், நல்ல சில்லறை கிடைச்சிருக்கும், ஒரு இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர்னா என்ன செய்யும், நேர்மையான வழியிலும் பணம் கிடைச்சிருக்கும், லஞ்சம் கிடைச்சிருக்கும், கைவிட்டு வாங்கியிருப்பாங்க, பெருஞ்செல்வந்தனா இருந்திருப்பாங்க, ஊருக்குள்ள பெரிய கணம் அவருக்கு உண்டா இருந்திருக்கும். அவரை கண்டா எல்லாரும் பயப்படுவாங்க, அவருக்கு வந்தனம் செலுத்துவாங்க. எங்க ஒரு இடத்துக்கு போனாலும், எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அவருக்கு ஒரு கனமான இடம் கிடைக்கும், முதன்மையான ஆசனங்கள் கிடைத்திருக்கும். அப்படி ஒரு பெரிய போஸ்ட்ல இருந்தார். ஆண்டவர் எனக்கு பின் சென்று வா, ஃபாலோ மீ அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு இதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறான். ஆண்டவரை காட்டிலும் ஆண்டவர் நமக்கு வழி நடக்கும்படியாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்களை காட்டிலும் வேற ஏதோ ஒன்று நமக்கு பெருசாகவே நமக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது தொடர்ந்து அவரை பின்பற்றி நடக்கக்கூடாதபடிக்கு நம்மளை நிப்பாட்டி போடும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். அது ஒன்றும் எப்போ கஷ்டம், அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு, அவருக்கு பின்னால் போகிறதுக்கு நமக்கு மன விருப்பம் இல்லாட்டால் தான் அது கஷ்டம். மற்றபடி கஷ்டமானது ஒன்றுமே கிடையாது. குடும்பம் வேணும், குட்டி வேணும், பிள்ளைகள் வேணும், மனைவி வேணும், உறவுகள் வேணும், நட்பு வேண்டும், நண்பர்கள் வேண்டும், எல்லாம் வேணும். ஆனா அவரு நமக்கு சொல்லி காட்டின வழியில இப்படிதான் நடக்கணும்னு சொல்லி காட்டின வழியில நடக்கிறதுக்கு அவங்க இடைஞ்சலா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா எப்படி மனைவி விட, எப்படி புருஷனை விட, எப்படி பிள்ளைய விட, எப்படி உறவுகளை விட, எப்படி சமுதாயத்தை விட அப்படின்னு சொல்லி தயங்கி அவர் சொன்ன வழியில நடக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படலாம், ஆனால் கஷ்டப்படக்கூடாது. இதெல்லாம் ஒன்னே ஒருத்தர் தான் வரணும்னு இருக்கிறார். உனக்கு ரொம்ப ஸ்பெஷலான காரியமாக இருந்தாலும், அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாக இருந்தால், அந்த ஸ்பெஷலான காரியம், அந்த விசேஷத்தமான அந்த காரியம் எனக்கு வேண்டான்னு தள்ளி போட்டுட்டு வர்றது தான் அவருக்கு பின் சொல்றதுன்னு ஆண்டவர் சொன்னார். அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்துவோமாக. அப்படி நீங்கள் தன்னைத்தான் வெறுத்து உங்களுக்கு அவர் வார்த்தையின்படி அவருக்கு பின்னால் செல்கிற அந்த அனுபவத்துக்கு தடையாக எந்த காரியம் இருந்தாலும் அதெல்லாம் தள்ளி போட்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு 100 தனியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நீ விட்டுட்டு வந்த சகோதரனுக்கு பதிலாக அநேக சகோதரர்கள் சகோதரிகள் கிடைப்பாங்க. நீங்கள் விட்டுட்டு வந்த காரியங்களுக்கு, நிலங்களுக்கு, சொத்து சோகங்களுக்கு மாறாக அநேக ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு என்ன செய்யும், திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். இதோடு கூட மறுமையில்
ஒரு மேலான இடமும் ஒரு சீட்டு உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அப்படி ஒன்று இவருக்கிட்ட இருக்கு, இவருக்குள்ள இருக்கு, இவர் வார்த்தையில இருக்கு அப்படிங்கிறது மத்த எங்கேயோ அப்படியாக பிரசங்கிக்கப்படுகிற பொழுது அவருடைய சத்தம் இவருடைய காதில் விழுந்ததுனால இது ஒரு ஜீவ வழி அப்படிங்கிற உணர்வு அவருக்குள்ள உண்டான அப்படின்னால்தான் அவரை சந்திச்சு மத்தேயு வா அப்படின்னு கூட்ட பொழுது எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டார். ஹல்லேலூயா, சரிதானே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அவர்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. யோவான் 8:43. யோவான் 8:43. ஆமா, ஏதோ ஒரு காரியம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்ய முடியாது, விருப்பப்படி நம்ம நடக்க முடியாது. அதனால் அது நமக்கு காதில் ஏற மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. புறம்பான அலங்கரிப்பு கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. இந்த புறம்பான அலங்கரிப்பு மேலே நமக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது, ஒரு பிடிப்பு இருக்குது. அது நம்ம பிடிச்சு வச்சிருக்கு. அதை விட்டுட்டு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. இப்படி சின்ன சின்ன காரியங்கள் நம்ம சொல்றோம். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒன்று விட்டுட்டு வர்றதுக்கு கஷ்டமா இருக்கும். விட்டுட்டு வந்தாதான் அவன் சீசன், விட்டுட்டு வந்தாதான் அவன் ஆண்டவரை பின்பற்றுகிறவன். 1 பேதுரு 3:3 வாசித்து பார்க்கலாம். 1 பேதுரு 3:3. இந்த புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு வேண்டாம்னா இந்த அலங்காரம், அந்த அலங்காரத்து மேல புரியும் நம்மளை பிடிச்சு வச்சிருக்கு, அதை விட மாட்டுக்கோம். அப்போ அதையே தான் நீங்கள் சுற்றி வரீங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஆண்டவரை விட்டுட்டீங்க. ஆண்டவருக்கு உங்களுக்கும் ஒரு பெரிய கேப் உண்டாயிட்டு அவர் போய்கிட்டே இருக்காரு, நீங்கள் அவரை விட்டுட்டீங்க. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள். 1 பேதுரு 3:3 வாசிங்க. ஆமாம், புறம்பான அந்த அலங்கரிப்பு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேதுருவில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தெளிவாக பேதுரு அப்போஸ்தலர் என்ன செஞ்சிருக்கிறார். இந்த வேண்டாம், வெளி ஷோ வேண்டாம், வெளி அலங்காரம் வேண்டாம், அது ஆண்டவர் எதிர்பார்க்கல, அப்படி இருக்கிறது ஆண்டவருக்கு பிரியமா இருக்காது அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன சொன்னார். மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை விடுத்துக் கொள்ளுகிற அந்த வெளி அலங்காரம் வேண்டாம் அப்படின்னு கீழே ஒரு பட்டியல் போட்டு, உள்ளான அலங்காரம் தான் ஆண்டவருக்கு பிடிக்கும், வெளியில இப்படி ரொம்ப படோடமா இருக்கிறது, ரொம்ப அலங்காரமா இருக்கிறது, உங்களுடைய கௌரவத்தை வெளிக்காட்டுற மாதிரி இருக்கிறது வேண்டாம் அப்படின்னு சொன்னார்ல. இதுதான் அங்கே இடிச்சிருக்கு சிலருக்கு. அப்போ இந்த இடத்துல அவங்க நின்றுருந்தாங்க, அதுக்கு மேலே அவங்க போக மாட்டாங்க. அப்போ ஆண்டவரை விட்டுட்டாங்க, ஆண்டவரை வழியை விட்டுட்டாங்க, அவரை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3:27-28 வசனங்களிலும் அப்படி நாம் வாசிக்கிற பொழுதும் கொலோசியர் புத்தகத்தில் 3:9 முதல் சில வசனங்களை நம்ம அங்கே வாசிக்கிற பொழுது அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, எந்த வேறுபாடும் கிடையாது. ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்க, ஆண்டவரை பின்பற்ற சீசர்களாக இருக்கிறீங்க, ஆண்டவருக்கு பின்னடக்கிறவர்களாக இருக்கிறீங்கன்னா நீங்க எல்லாரும் ஆண்டவருக்கு பிள்ளைகள் தான், எல்லாரும் ஆண்டவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டவங்க தான், நீங்க எல்லாரும் சகோதரர்கள் தான். உங்களுக்குள்ள எந்த வேற்றுமையும் இல்லை, விகல்பமும் இல்லை, வித்தியாசமும் இல்லை, நீங்க எல்லாம் ஒண்ணுதான் சொன்னாலும் சாதியை பிடிச்சு வச்சுக்கிடுவாங்க. சாதியில தான் பொண்ணு எடுக்கணும், சாதியில தான் பொண்ணு கொடுக்கணும், சாதியை விட மாட்டாங்க. அப்போ நீங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்க நின்றுடுவீங்க, இதுக்கப்புறம் நீங்க ஆண்டவரை பின்தொடர மாட்டீங்க. அப்போ கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாக்கி கொள்கிறது. அவர் நடந்தபடியே அவருடைய வார்த்தையின்படி அவருக்கு பின் செல்லுகிறவன் தான் அவருக்கு பின் செல்லுகிற அனுபவம்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 4 வரைக்குள்ள வசனங்களுக்கு கூட அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நமக்கு பார்க்கிற பொழுது நமக்குள்ள ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது. படித்தவன் படிக்காதவன், வசதி உள்ளவன் வசதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லி ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லியிருக்கிறது.
அப்படி நாம் தேவன் சமூகத்தில் அவருக்கு பின் செல்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது அவர் ரொம்ப நல்ல பார்க்கிற போது ஏழை எளியவங்க, படிப்பறி இல்லாதவங்க, பேதம் உள்ளவங்களை தான் அவர் என்ன செஞ்சாரு, அதிகமா சிநேகிச்சாரு. அவர்களுக்கு தான் ரொம்ப கரிசனை உள்ள அன்பு உள்ளவர்களா அவரு இருந்தாரு அப்படின்னு சொல்லி தான் வேதம் சொல்லுது. அப்போ அவங்க யாக்கோபு 2 1-4 வரைக்கும் பார்த்தா நீங்க பேதம் காட்டுறவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உங்க சபைக்கு இல்லை உங்க கோயிலுக்கு உங்க சர்ச்சுக்கு வலியவனும் எளியவனும் பணக்காரனும் ஏழ்மையான ஒரு மனுஷனும் வந்தாங்கன்னு சொன்னா பணக்காரனை ஐஸ்வர்யவானை பார்த்து அவனுக்கு வந்தனம் பண்ணி அவனை கனமான ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதோ, ஒரு ஏழை எளிய மனுஷன் ஒரு புதுசாக வந்தான்னா இல்லை வந்துக்கிட்டு இருக்கான்னா அவனை கண்காணிக்காமல் விட்டுறதோ ஒரு பெரிய பேதமையான காரியம், வேறுபாடு காட்டுற காரியம். இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு பாருங்க. இப்படி ஏதாவது ஒரு வார்த்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நம்முடைய லைஃப் நம்முடைய வாழ்க்கை இருக்கும்னு சொன்னால் நம்ம ஆண்டவரை பின்தொடராம அந்த இடத்துல நம்ம நினைச்சுக்கிறோம், நின்றுருவோம். இல்லைன்னா அது வரைக்கும் நம்ம ஆண்டவரை பின்தொடர்ந்த காரியங்கள் எல்லாம் அதோட முடிஞ்சு போவோம், நின்றுரும். அப்படி நிறைய பேர் இச்சிக்கக்கூடாதவர்கள் இச்சித்து ஒன்றுமில்லாத காரியங்களுக்காக ஆண்டோட வழியை விட்டுட்டு தூரமாக போயிட்டாங்க, வேறு விதமாக போயிட்டாங்க. அதுதான் இப்போ அவங்களுக்கு முக்கியம். ஆண்டவருக்கு பின்னால் போகிறது முக்கியமில்ல என்கிற அளவுக்கு இருக்கிறது. அப்படினால அந்த பரிசேன மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. லூக்கா புஸ்தகத்தில் 10:28-29 சொன்ன பொழுது நான் வாசிக்கிறேன், தசம்பாகம் கொடுக்குறேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன், அவனை மாதிரி இல்லை இவனை மாதிரி இல்லை, இந்தா என் கூட பக்கத்தில் நின்று மார்பிள் அடிச்சுட்டு நிற்கான இந்த ஆயக்காரனை போல இல்லை அப்படின்னு சொன்னவன் காரியம் ஆயிட்டு அவரே தாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்மிடத்தில் வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போயிருக்கும் பொழுது நமக்கு பெருமை வரான்றதுக்கு என்ன இருக்குது? நம்மளை ஏதோ ஒன்று நினச்சிட்டோம்னா இல்லை நம்ம சரியாக இருக்கிறோன்னு நினச்சிட்டோம்னா அதுவே அதுக்கப்புறம் அவருக்கு பின்னால் போகிற அனுபவத்தை நம்மளை விட்டு நிப்பாட்டிடும். எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி நான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. யோவான் 8:15-16 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 8:15-16. ஆமா, நான் ஒருவனை நியாயம் தீர்க்கிறதில்லை. ஆமா ஆமா. யோவான் 12:48. ஆனப்படினால நான் ஆண்டவரை தான் பின்பற்றி வந்தேன். நான் பழம்பெரும் விசுவாசி. நான் 40 வருஷம் விசுவாசி, 50 வருஷம் விசுவாசி. நான் ஆண்டவருக்காக இத்தனை ஆண்டு காலங்கள் நாங்கள் சேவை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அவர் உங்களுக்கு காட்டின வழியில் நீங்கள் நடக்கலை, அவர் வார்த்தையின்படி நீங்கள் செய்யலை, அவர் வேண்டான்னு சொன்னதை நீங்கள் விளக்கலை, இப்படி தான் செய்யணும்னு சொன்னது காரியத்தை நீங்கள் செய்யலை, அந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவமாக்கிக்கல, சொந்தமாக்கிக்கல அப்படின்னு சொன்னால் நான் இத்தனை வருஷமாக உங்கள் பின்னால் தான் வந்தேன்னு சொல்கிறதெல்லாம் கதையாயிரும், அது வேஸ்ட் ஆயிரும். அப்போது நீ என்னை பின்பற்றி வரலன்னு ஆண்டவர் சொல்லிடுவார். எப்படி ஆண்டவரை சொல்கிறீங்கன்னு சொன்னால் அவர் சொன்ன ஒன்றை நம்ம செய்யலைனாலும் குற்றமாயிரும், வேண்டான்னு சொன்னதை விட்டுட்டு வரலைன்னாலும் அது குற்றமாயிரும். அப்போ அந்த வசனம் அன்னைக்கு ஆண்டவர் அமைதியாக இருந்துடுவார். அந்த வசனம் தான் நம்மக்கிட்ட பேசுமா, இல்லை நீ ஆண்டவரை உண்மையா சரியா
நீ பின்பற்றலை, இந்தந்த வசனத்தின்படி உன்னோட வாழ்க்கையில் அனுபவங்கள் இல்லை, நீ இப்படி நடக்கலை, இப்படி நடக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார், உனக்கு போதிக்கப்பட்டிருக்கு, ஆனால் நீ இப்படி நடக்கலை, நடக்கலை அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை தான் என்ன செய்யுமா நியாயம் தீர்க்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி நான் தேவனுடைய பிள்ளைகளே, அவரை பின்பற்றும்படியாக அவருடைய வார்த்தைகளை பின்பற்றி நடக்கிறது தான் அவரை பின்பற்றுகிற காரியம் என்று கர்த்தர் நமக்கு இன்றைக்கு மாத்திரமல்ல அவ்வப்பொழுது பல சொல்லுகளை நமக்கு போதித்திருக்கிறபடினாலே எந்த ஒரு சிறு வார்த்தையும் நாம் விட்டு விடாதபடிக்கு, எந்த ஒரு சின்ன அவர் நமக்கு வழிகாட்டி விட்டு போட எந்த ஒரு காரியத்தை நாம் விட்டு விடாதபடிக்கு அதை கை கொண்டு நடக்கிறதான் அவருக்கு பின்னால் போகிற காரியம் என்று சொல்லி அறிந்து மிகுந்த கவனமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. வாசித்து முடிக்கலாம். யோவான் 12:48 வாசிக்கலாம். வாசிங்க. என்னை தள்ளி என்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. ஆமாம், நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரை சரியாக ஃபாலோ பண்ணோம், பின்பற்றினோம் அப்படிங்கிறத அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு தான் நாளைக்கு என்ன செய்யுமா நடந்தால் நடக்கலை அப்படின்னு சொல்லி அது தீர்ப்பு சொல்லுமா. நியாயம் தீர்க்குன்னு சொன்னால் தீர்ப்பு சொல்லுமா. ஆமாண்டவரே, நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையின்படியும் அவள் அந்த ஊழியக்காரரு அந்த சபை உங்களோட வழியில் உங்க பின்பற்றி உங்க பின்னாலே வந்தாங்க. ஆண்டவரே, மோட்ச வரைக்கும் கடைசி நேரம் வரைக்கும் அவர் சரியாக உங்களோட வசனத்தின்படியே வாழ்ந்து சொன்னபடியே வாழ்ந்து உமக்கு பின்னால் வந்த கூட்டம் ஐயா இந்த கூட்டம், மனிதர் ஐயா இந்த மனிதர், மனுஷி ஐயா இந்த மனுஷி அப்படின்னு சொல்லி அது தீர்க்குமா. அதனுடையினாலே நாம் எந்த அளவுக்கு எப்படி கர்த்தருக்கு பின் சொல்கிறோம், சரியாகத்தான் பின் சொல்கிறோமா என்று வசனம்தான் நமக்கு உரைகள். அதிலே உரைச்சி பார்த்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் இன்னும் எந்தெந்த காரியங்களில் அந்த வசனத்துக்கு நேராக ஆண்டவருக்கு பின்னாக நம்மை திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று நாம் இன்னும் உயிர்த்து ஆராய்ந்து வாழ்ந்து நாம் இன்னும் சரியாக அவருக்கு பின் செல்ல நாம் பிரயாசப்படுவோமாக, அவருக்கு பின் சென்று மோட்சம் போய் சேருவோமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனாய் கர்த்தரை சோத்தரிப்போமாக.